எல்லாத்துக்கும் வணக்கம் கைஸ். ஐ ஹோப் எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடுமையா அந்த சந்தர்ப்பத்தில் நானும் இன்னொரு வீடியோ ஒன்று போடுறேன். சரியா? ஒரு 3 கேள்வி இன்னைக்கு பார்ப்போம். பார்ப்போம். கேள்விக்கு போவோம் முதல்ல. அதாவது பாருங்க, ஏபி ஆகிய புகையிரதங்களுக்கு இடையிலான வேக விகிதாசாரம், அதாவது கதி ஏக்கும் பிக்கும் இடையிலான உங்களுக்கு கதி சொல்லியிருக்காங்கன்னா 5:7. சரியா? ஆக- 5:7 ஆகும். புகையிரதம் பி குறித்த தூரத்தை 30 நிமிடங்களில் கடந்தது எனின், அப்படி குறிப்பிட்ட தூரத்தை, நமக்கு தூரம் எவ்வளோன்னு தெரியல, கடந்தது எனின் அந்த தூரத்தை கடப்பதற்கு எயிட்க்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் நம்ம பார்த்துக்கோங்க. எயிட்க்கு சரியா? அதே தூரத்தை எயிட்க்கு கடப்பதற்கு எவ்வளவு தூரம் எடுக்கும், அதான் கேள்வி. சரியா? அப்ப நமக்கு தெரியும், நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இதை கதிக்கும் நேரத்துக்கும் எதிர்மறையான விகிதமா இருக்கும். சரியா? அதாவது நீங்க நல்லா யோசிங்க. ஒருத்தர் வேகமா போறவரா இருந்தா, அந்த ஸ்பீடா நடக்கிறவரா இருந்தா, அவர் ஒரு குறித்த இடத்தை குறைந்த நேரத்துல அடைந்துருவார். அதே ஒருத்தர் மெதுவா நடக்கக்கூடியவராக இருந்தார், அவர் அந்த அடையக்கூடிய அந்த இடத்தை அடையக்கூடிய நேரம் கூடுதலா இருக்கும். அப்ப எதிர்மறையா இருக்கு. சரி, அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சா இருந்தா இந்த கேள்வி இன்னும் ஈஸியா நமக்கு டைமுக்குள்ள செஞ்சுக்கலாம். அப்ப கதிக்கும் நேரத்துக்கும் இடையிலான விகிதம் எதிர்மறையா இருக்க போகுது. அப்ப கதி இப்ப ஏ 5 கிலோமீட்டர்னு வைங்களே, கிலோமீட்டர் பவர்ல போறதா இருந்தா, சரியா? அப்ப பி 7 கிலோமீட்டர் per ஹவர்ல போறாரு ஒரு ஹவருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஏயை விட பி குறைந்த நேரத்துல அடைஞ்சிருவாரு. அது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சரி. அப்ப இவங்களுக்கான நேர விகிதம் எப்படி இருக்கும்னு கேட்டா இது எதிர்மறையா இருக்கும். அப்ப இவருக்கு 7, இவருக்கு 5. அதாவது ஏ 5 கிலோமீட்டர் per ஹவர்ல போறதா இருந்தா ஒரு குறிப்பிட்ட தூரத்தை, 100 மீட்டர், ஒரு 10 கிலோமீட்டர்னு வைங்க, அதை 7 நிமிஷம், 7 ஹவர்ஸ்ல தான் அடைவாரு. அதே பி என்ன செய்றாரு, 7 கிலோமீட்டர் per ஹவர்ல போறதா இருந்தா அந்த குறிப்பிட்ட தூரத்தை 5 ஹவர்ல அடைஞ்சிடும். அதுதாங்க நீங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நமக்கு நினைக்க விகிதம் தரப்பட்டிருக்காங்க, கிலோமீட்டரா மீட்டரா அது எதுவுமே தெரியல. அப்ப இது தெரியுமா இருந்தா நமக்கு லேசு. அப்ப பாருங்க, குறித்த வேகத்தை என்ன செய்யறாருன்னு கேட்டா, எவ்வளவு என்ன பி என்ன செய்யறாரு, 5, அதாவது 30 நிமிடங்கள்ல கடக்குறாரு. என்ன செய்றாரு, 30 நிமிடங்கள் நடந்திருக்காரு அப்படின்னு கேட்டா பாருங்க. இப்ப நமக்கு கதிக்கான இதுவும் தெரியும், நேரத்துக்கான விகிதமும் தெரியும். பி குறித்த தூரத்தை 30 நிமிடங்கள். அப்ப நம்ம என்ன செய்வோம் கேட்டா, இந்த 5 தான், அதாவது அவர் அடைஞ்சது இந்த 5 தான் 30 இருந்தா நமக்கு என்ன, பி என்ன 7, நமக்கு 7 தானே தேவை. அதான் பார்க்க போறோம். சுருக்குனா 6×5 30. அப்ப 6×7 42. அப்ப அவருக்கு 7க்கு என்ன, அதாவது அந்த 5 தான் 30. அப்ப இங்க இருக்கிறோம் 30, 5ங்கிறது 30 எடுத்திருக்கோம். அந்த 5 தான் 30 இருந்தா 7 எத்தனை, அப்ப 42. சரி, அப்ப 42 நிமிடம் என்ன செஞ்சிருக்கோம் பாருங்க. சட்டனை பெரிய 7, அதாவது இவர் போற வேகம் 7 வைங்களேன், 7 கிலோமீட்டர் per ஹவர்ல போறதா இருந்தா இவர் 5 நிமிஷத்துல அடைஞ்சிடுறாரு. ஆனா இவர் 5 கிலோமீட்டர் per ஹவர்ல போறனால கூட நேரம் தானே இருக்கும். அப்ப 7 நிமிடத்துல எடுத்திருக்காருன்னு வச்சுக்கலாம். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இது 40. அதே விதத்தை நம்ம இன்னொரு விதமாவும் பார்க்கலாம். இப்ப நீங்க இதை இப்ப 5 கேளுன்னு தானே இருக்கு. இப்ப இதை பாருங்க, நீங்க என்னன்னு கேட்டா கிலோமீட்டர்னு ஏதோ எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? அப்ப ஏக்கு பிக்கு நமக்கு தெரியும் 5க்கு 7. சரியா? 5க்கு 7ங்கிற வேகத்துல தான் போறாரு. அப்ப பி என்ன செய்றாரு, 30 நிமிடங்கள் தூரம் போறாரு. 30 நிமிஷம் நடக்கிறாரு 7 கிலோமீட்டர் per ஹவர்ல. அப்ப எத்தனை கிலோமீட்டர் போயிருப்பாரு, நமக்கு தெரியும் கதிசம தூரத்தின் கீழ் நேரம் தானே. இப்ப நமக்கு கதியும் தெரியும், நேரம் தெரியும், நமக்கு தூரம் தானே தெரியும். அப்ப தூரத்தை கண்டுபிடிக்கும். தூரத்தை 70 மாற்றம் செஞ்சா அப்ப நேரம் இங்க பிரிப்படுதான் பெருக்கப்படும். அப்ப கதி தர நேரம். சரியா? நமக்கு தூரம் தான் தெரியாது. அப்ப கதி தெரியும், பி போறாரு எவ்வளவுல, 7, நேரம் 30. அப்போ 3×7 21. அப்ப 210 தான் தூரம். சரி, 210 தான் தூரம். அப்ப 210 நமக்கு போற வேகம் தெரியும் தானே, எவ்வளவு வேகத்துல போறாரு, 5ங்கிற வேகத்துல போறாரு. சரிதானே? அப்ப 5ஆல பிரிச்சு எத்தனை நிமிஷம் எடுக்கும் நமக்கு தெரியும் தானே. இப்ப தூரத்தை கண்டுபிடிச்சிட்டோம், அது பிரிக்க போறோம். 21ல 4, 20 மிச்சம் 1, 10. 10ல 2 பாருங்க, 42 வந்துச்சு. அப்ப இந்த மெத்தட்லயும் எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும், இந்த மெத்தட்லயும் எடுத்து உங்களுக்கு ஈஸியான மெத்தட்டை நீங்க வச்சுக்கொள்ளுங்க. சரியா? அடுத்து
பிக்கும் கியூவிற்கும் இடையிலான தூரம் வந்து பாருங்க, பிக்கும் கியூவுக்கும் இடையிலான தூரம் வந்து எவ்வளோ? 100 கிலோமீட்டர். பியிலிருந்து 42 கிலோமீட்டர் கதியில கியூவை நோக்கி, சரியா? கியூவை நோக்கியும் கியூவில் இருந்து என்ன கிலோமீட்டர்ல 28 கிலோமீட்டர் ஹவர்ஸ்ல வந்து என்ன செய்றாங்க? வர்றாங்களாம், சரியா? பிஏ நோக்கியும் வர்றாங்க, சரியா? இரு வாகனங்கள் ஒரே வேளையில் புறப்படும், ஒரே டைம் வந்து ஒன்று தான் செல்லுமே. பியிலிருந்து எவ்வளவு தூரத்தை இரு வாகனங்களும் சந்திக்கும்? அப்ப இவர் 42 போறவருக்கு இவர் 28. இப்ப ரெண்டு பேரும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து சந்திக்க போறோம். அது என்னன்னு தான் கேள்வி. பாருங்க, இதை வந்து நம்ம எளிய விகிதத்துக்கு மாத்தோம். இவர் 42, இவர் 28. அப்ப 42 நம்ம எளிய விகிதத்துக்கு போட்டோம்னு கேட்டா பாருங்க, 14ஆல சுருக்குனா 3, இவர் 3 மடங்கு போக்குல இவர் வருவாரு 2 மடங்கு, சரியா? இவர் 3 மடங்கு போக்குல இவர் 2 மடங்கு. இந்த 3 2 தான் சேர்த்தா இந்த மொத்தமே 5 தான். என்ன, 5 மடங்கு போனா தான் இந்த 100 அவங்க ரெண்டு பேரும் போய் சேர்ந்துருவாங்க. அப்ப நம்ம என்ன செய்ய போறோம் கேட்டா, இந்த 100 கிலோமீட்டரை வந்து, சரியா, 5ஆல பிரிக்கும். இவர் 3, இவர் 2, சரி? அப்போ அவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறது வந்து பாருங்க, இப்ப 5ஆல பிரிச்சா என்ன வரப்போகுது? 20, சரியா? அப்ப ஒரு பங்கு வந்து 20 இருந்துச்சுன்னா 3 பங்கு எத்தனை? 60, 2 பங்கு 40. அப்ப பில இருந்து இவர் வந்து இன்னைக்கு 60 வரும்போது கியூ வந்து என்ன செஞ்சிருப்பாருங்க? இன்னைக்கு 40க்கு வந்திருப்பாரா இல்லையா? இவர் வந்து கியூ வந்து வந்திருப்பாருங்க இன்னைக்கு 40. அப்ப 40 கணி தானே. அப்ப இவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சிருப்பாங்க? இங்கே செஞ்சிருப்பாங்க, சரியா? நீ கேள்வி பாருங்க, கியூபில இருந்து 28 கிலோமீட்டர் கதியில் பியிற்கு இரு வாகனங்கள் ஒரே வேளை புறப்பட்டு செல்லுமே. பியிலிருந்து எவ்வளவு, அப்ப பியிலிருந்து எவ்வளவு தூரத்துல சந்திச்சிருப்பாங்க? 60 கிலோமீட்டர்ல ரெண்டு பேரும் செஞ்சிருப்பாங்க. பாருங்க, மொத்த தூரம் வந்து 100 வந்திருக்கணும், பி வந்து 60 வந்திருப்பாரு, கியூ வந்து 40. அப்ப மொத்த தூரம் 100 கிலோமீட்டர், சரியா இருக்கும். அப்ப அதுக்கான மெத்தட் இதுதான். இப்படி செஞ்சு கொண்டீங்கன்னா சரி. அதாவது ஒரு கூடையில இருக்குன்னு வைங்களேன், ஆப்பிள். அந்த ஆப்பிள்ல வந்து ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க, அந்த மாதிரி எடுத்துக்கொண்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். உங்களுக்கு அடுத்த ஒரு இதே மாதிரி இன்னொரு கேள்வி போட்டு அதை நான் உங்களுக்கு வழங்கப்படுத்தி விட்றேன் இன்னும் டீப்பா. சம்டைம் இது புரியலாட்டி சொல்லுங்க, இந்த மெத்தட் உங்களுக்கு புரியலாட்டி இன்னொரு கேள்வி நான் போடுறேன், சரியா? ஒரு ஈஸியான கொஷின் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்னொரு டீப்பான இன்னொரு கேள்வி ஒன்று பார்ப்போம். நான் நினைக்கிறேன் கொஞ்சம் படிச்சவங்களுக்கு இது செஞ்சிருவீங்கன்னு நான் சொன்னது புரிஞ்சிருக்கோம். புரியாத ஆட்கள் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அவங்களுக்கு நான் இன்னொரு கேள்வி இதே மாதிரி இன்னொரு கேள்வி போட்டு கொஞ்சம் டீப்பாக சொல்லித்தரேன், சரியா? அடுத்து ஓகே பாப்பா. இது ஒரு ரொம்ப ஈஸியான கேள்வி ஒன்று தான். நிமலின் கடிகாரம் செப்பமாக 1 மணித்தியாலம் பிந்துகின்றது. இப்போ அவருக்கு டைம் வந்து ஒரு ஹவர் வந்து பிந்தி செல்லலாம். அப்போ இங்கே 12 மணியா இருந்தால் அவர் வீட்டில் காட்டும், உண்மையான நேரம் 12 மணி இருந்தால் அவர் 11 மணி, சரிதானே? பிந்தி செல்கின்றது. ஹாங்காங் நேரம் இலங்கை நேரத்துக்கு 3 மணி தானே. இது வந்து உண்மையான நேரம். இது வந்து நீங்க வச்சுக்கொள்றோம் யார் விட்டு? நிமல் விட்டு, சரியா? நிமல் விட்டு நேரம் இது உண்மையான நேரம் இலங்கையில. உண்மை இலங்கைன்னு போட்டுக்கொள்றேன், சரியா? ஹாங்காங், இது வந்து ஹாங்காங்ல. ஹாங்காங் நேரம் இலங்கை நேரத்திற்கு 3 மணித்தாலும் முந்தைய. அப்போ 12 மணி நேரம் 3 மணி உனக்கு, அப்போ 1, 2, 3 மணியா இருக்க போகுது. முந்தியதினி நிமலின் முந்தியதினி நிமலின் கடிகாரம் பிற்பகல் 4 மணி. அப்ப நிமலின் கடிகாரம் வந்து பிற்பகல் 4 மணி. இப்போ உண்மையான நேரம் என்ன இருக்கும்? 5 மணி, சரியா? என்ன, அவருடைய பிந்தி ஓடுறதுனால உண்மையான நேரம் வந்து முன்னுக்கு இருக்கும், 5 மணி ஓடுறவர் முன்னுக்கு 5 மணி ஆயிருந்தா, சரியா? இப்ப அவருக்கு கடிகாரத்துல தான் 4 மணி காட்டுது, ஆனா உண்மையான நேரம் வந்து 5, இலங்கையில 5 மணி காட்டு மணி. ஹாங்காங் நேரம் எத்தனை? இவர் உண்மையான நேரம் 5னா ஹாங்காங் நேரம் வந்து 3 கூட்டினா 8 மணி. பிற்பகல் 8 மணி. அப்ப பிற்பகல் 8 மணிக்கு தான் விட, சரி? ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுவும் பிரச்சனைகள் இருந்தா ஏதாச்சும் கமெண்ட்ல எதுவும் சொல்லிவிடுங்க. நான் அதுக்கப்புறம் மேல இந்த மாதிரி ஒரு கேள்வி இன்னொரு கேள்வி அடுத்த வீடியோலையும் இந்த கேள்வி இன்னொரு கேள்வி உங்களுக்கு சொல்லித்தரேன், சரியா? இந்த கேள்வி செஞ்சு பாருங்க, கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு செஞ்சுட்டு ஆன்சர் செக் பண்ணுங்க. அப்புறம் நான் செய்கிற மெத்தட்டும் நீங்கள் செய்கிற மெத்தட்டும் பாருங்க, ஏதாச்சும் ஈஸியான மெத்தட் பண்ணு, பழைய வழிகளை ஆன்சர்ஸ் எடுக்கலாமா இருக்கும். எந்த வழி ஈஸியாக இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.